நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இடுகாட்டில் ஒரே இடத்தில் தீ வைத்து 6 மண்டை ஓடுகள் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாந்திரீகம் செய்யப்பட்டதா இல்லை கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதா என்பது குறித்து புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மண்டல செயலாளர் மணிமாறன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் மண்டல மேலாளர் விரோத போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் கழக பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக மாநில பொருளாளர் மனோகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டமானது புதுக்கோட்டை மண்டல மேலாளருடைய அத்துமீறிய லஞ்ச லாவணியங்களை எதிர்த்து தான். அவரை மட்டுமல்ல, அவரை போன்ற பல்வேறு மண்டலங்களில் உள்ள மண்டல மேலாளர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தாலே தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு உணவு அமைச்சர் அவர்களுக்கும் நிர்வாக இயக்குநர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வதே எங்களுடைய நோக்கமாகும். இதில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியமும் கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தவும், இதுபோல முறைகேடாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மண்டல மேலாளர்களை இடமாற்றம் செய்யவும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாகும். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை அருகே ரீல்ஸ் மோகத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக சாலையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களது இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சமூக வலைதளங்களில் இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் திமுக நகர துணை செயலாளர் செல்வமணி என்பவருக்கு சொந்தமான தோட்ட வீட்டிற்கு சென்ற மர்ம நபர்கள் அவரது வீட்டில் இருந்த 2 மின்சார மோட்டார்கள், விசைத்தறி தளவாடங்கள், காப்பர் வயர்கள், சிறு உழவு இயந்திரம் உட்பட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து செல்வமணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தாரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் எம்ஜிஆர் சிலை அருகே முடி திருத்தம் செய்யும் அழகு நிலையத்தில் வாய் பேச முடியாது என பணம் கேட்டு வந்த நபர் மேசை மீது வைத்திருந்த கடை ஊழியரின் செல்போனை லாபகமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்தான புகாரின் அடிப்படையில் கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறையினர் செல்போனை திருடி சென்ற நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் பரவை அருகே மங்கையர்க்கரசி மகளிர் கல்லூரியில் பிரபல திரைப்பட நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படத்தின் ப்ரமோஷன் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நடிகை துஷாரா விஜயன், நடிகர் விக்ரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் மேடையில் பாடல் பாடி நடனமாடி மாணவிகளை உற்சாகப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அரசின் தோட்ட வளாகத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை குற்றவியல் நீதிமன்றம் கட்டிடத்தின் மேல்தள பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் புதிய நீதிமன்ற கட்டிடம் அமைக்கும் பணி தொடங்கும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக வழக்கறிஞர்கள் பேட்டியளித்துள்ளனர். வசிக்க தகுதியற்றது என்று சான்று வழங்கப்பட்ட நிலையில் சிறிது பொழுது பார்த்து மீண்டும் தொடர்ந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். தற்போது கூட பல்வேறு இடங்களில் விரிசல் வருகிறது. இது எந்த வகையில் எதுவும் நேரலாம் என்ற அச்சமும் உள்ளது. உயிர் சேதம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த கட்டிடம் பயன்பாட்டிலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைத்தால் மட்டுமே இந்த உயிர் சேதமும் வழக்காடிகளுக்கு ஒரு நல்ல பணியும் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே எங்களின் நியாயமான கோரிக்கை வலியுறுத்தும் வகையில் இன்று தற்போது இந்த விபத்திற்கு பிறகு நாங்கள் பொதுக்குழு கூடி தொடர்ந்து அடுத்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கும் வரை நாங்கள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருப்பதாக முடிவெடுத்துள்ளோம். அதற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் ஆதரவு திரட்டு உள்ளோம். எங்களுடைய கோரிக்கை என்பது பல்வேறு வடிவங்களில் பல்வேறு போராட்ட வடிவங்களாக கொண்டு செல்வது என்று முடிவெடுத்துள்ளோம். நீதிமன்ற பணி தொடங்கும் வரை எங்களுடைய போராட்டம் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என்று முடிவெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திருப்பதிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு பெண் பக்தர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய சரக்கு வாகன ஓட்டுநரை கைது செய்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காரில் கடத்தி செல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 3,50,000 என்று தெரியவந்துள்ள நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பியோடிய உதவியாளர் மற்றும் வாகன உரிமையாளரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பாரூர் பெரிய ஏரியில் உரிய அனுமதியின்றி டிராக்டர் மூலம் மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அவ்வாறு இயக்கப்படும் டிராக்டர்களை பெரும்பாலும் சிறார்கள் ஏற்றி செல்வதால் விபத்து நேரிடும் அபாயம் உள்ளது. குறிப்பாக டிராக்டர்களில் அளவுக்கு அதிகமாக அள்ளி செல்லப்படும் மண் சாலையில் கொட்டி வாகன ஓட்டிகள் அவதியடைவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதிவாசிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மேட்டுக்காலனி மகாத்மா காந்தி தெருவில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் செல்வதால் தமிழக அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவில் வீடு கட்ட முடியாமல் பயனாளிகள் அவதியடைந்து வருவதாக விருத்தாசலம் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் VR நீதிவள்ளல் தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் விருத்தாசலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த பின்பு தங்களது கோரிக்கை மனுவினை வட்டாட்சியர் உதயகுமாரிடம் கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.